ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிரியேஷன் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நல்ல growth வந்திருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க. இந்த 2 வீடியோ கிளிப்ஸையும் பாருங்க. அவங்க முகத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த 2 பேருமே நல்லா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. நல்ல வேலையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. கான்ஃபிடென்ட் லெவலும் 2 பேருக்குமே அதிகமாவே இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா 2வதா பார்க்குற இந்த வீடியோவில் எல்லாமே தலைகீழா இருக்கு. அவங்க மேல நமக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவங்க ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களுக்கும் இருப்பாங்க. ஈஸியா சொல்லிட முடியும். நம்ம நிறைய பேர்கிட்ட பேச வேண்டி வரலாம். நமக்கு வேலை தேடி பல இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டி வரலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம growth ஒவ்வொரு ஸ்டெப்பா அடைய பல பேர்கிட்ட பேச வேண்டி வரலாம். சோ அந்த டைம்ல உங்களை இப்படி ஒரு போல்டான பர்சனா, கான்பிடென்டான பர்சனா, தைரியமான பர்சனா காட்டணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், நமக்கு ரொம்பவே முக்கியமான அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஐ கான்டாக்ட் பத்தியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இதுல இப்ப நீங்க பார்க்க போற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களை ஒரு ஸ்கில்டு பர்சனா மாத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுருங்க நண்பா. நிறைய லைக்ஸ் வந்தா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அண்ட் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீக்லி 3 வீடியோஸ் பார்த்து உங்களை நீங்களே மெருகேத்திக்க நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டோரி கிரியேட் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைக் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது கிளாஸ் மிஸ் ஏதாச்சும் கேள்வி கேட்டா உடனே நம்ம எல்லாருமே அதுக்கு பதில் சொல்றோமோ இல்லையோ, ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, தலையை கீழே சாத்திட்டு டேபிள சொல்லிட்டு இருப்போம். அப்பா அம்மா திட்டும் போதும் தலையை கீழே தொங்க விட்டு நின்றுட்டு தான் இருப்போம். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா இப்படிதான் நிற்போம். இந்த கேரக்டர் தான் நம்ம வளரும் போது நமக்கு ஐ கான்டாக்ட் இல்லாம போகுது. நம்ம ஒருத்தர் கிட்ட பேசும்போது நம்முடைய கேரக்டர் இண்டிகேட் பண்ணி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடக்கூடிய ஒன்னா இந்த ஐ கான்டாக்ட் மாறி நிக்குது. ஸோ அதை முழுமையா பார்த்து நம்மளும் எப்படி ஒரு கான்பிடென்டான, தைரியமான, அட்ராக்டிவான ஐ கான்டாக்ட கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். எடுத்த உடனே ஐ கான்டாக்ட் எதுக்கு சரியா மெயின்டைன் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் இப்ப பவர் ஆஃப் ஐ கான்டாக்ட் பத்தி சொல்ல போறேன். உங்க கரியர்லயே ஆகட்டும் இல்ல பர்சனல் லைஃப்லயே ஆகட்டும், நீங்க இன்னும் ஒரு படி முன்னாடி நிக்க முடியும். உங்களால உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய பர்சனுக்கு உங்க முகம் நல்லா அவங்க மனசுல பதிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு நல்லா புரியும். அப்படி நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது நீங்க உண்மையை மட்டும் பேசுறீங்கன்னு மத்தவங்க நினைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க கான்பிடென்ட்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கீங்கன்னு நினைக்க வாய்ப்பு அதிகம். நீங்க என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியா கன்வே ஆகும். உங்க ஃபீலிங்ஸ் என்ன ஆனாலும் மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு கன்சிமிட்டில கூட உங்க ஒப்பீனியன் பாஸ் பண்ண முடியும். சில பேரு கண்ணாலேயே பேசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டு இருப்போம் இல்லையா? அது இதுதான். சரி, இவ்வளவு நல்லது இருந்தாலும் நம்ம ஐ கான்டாக்ட் வச்சுக்காம மத்தவங்க கூட பேசுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஐ கான்டாக்ட் இல்லாம பேசுறதுதான் ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டி சொல்றாங்க. லைக் இந்த ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டி நிறைய காரணமால ஏற்படுது. உங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டா நீங்க ஐ கான்டாக்ட் இல்லாம தான் பேசுவீங்க. உங்களுக்கு ஷைனஸ் அதிகமா இருந்தாலும் உங்க மூஞ்சியை மறைச்சிட்டு தான் பேசுவீங்க. ஒருத்தர் கிட்ட போன்ல பேசிடுவீங்க, ஆனா நேர்ல பேச பயப்படுவீங்க. இதுவும் ஒரு டைப்ஸ் ஆஃப் அப்நார்மல் தான். அதே மாதிரி உங்களுக்கு கான்பிடென்ட் லெவல் குறைவா இருந்தா இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவீங்க. இதை வச்சுதான் நிறைய இன்டர்வியூல பசங்களையும் பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஒருத்தனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கலாம், ஈவன் கோல்டு மெடலிஸ்டா கூட இருக்கலாம், ஆனா அவன் ஃபேஸ் டு இன்டர்வியூல பாஸ் பண்ணவே முடியாது. ரொம்பவே பயப்படுவான். தெரியாம எதையுமே பண்ண மாட்டான். இந்த ஒரு சில்லி சிம்பிள் மேட்டர் தெரியாம எத்தனையோ பேரு நல்ல ஸ்கில் இருந்தோம் ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகாம போறாங்க. நீங்க மத்தவங்க கிட்ட ஜெனரலா பேசும்போது கூட உங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இத யூஸ் பண்ணித்தான் நீங்க கூட மத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர், SADன்னு ஒரு டிசார்டரே இருக்கு. இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவீங்க அல்லது பயப்படுவீங்க. இத ஸ்கூல் அல்லது காலேஜ் டேஸ்லயே நம்மால ஃபீல் பண்ணிருக்க முடியும். சில பேரு ஒளிஞ்சு நிக்கக்கூடிய நிலைமையில கூட இருப்பாங்க. இந்த சோசியல் ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஐ கான்டாக்ட் ரொம்பவே மிஸ் ஆகும். அவங்களால நம்ம கண்ணை பார்த்து பேசக்கூட பயமாகவோ அல்லது கூச்சமாகவோ இருக்கும். ஆனா இது ஒரு டிசார்டர் தான். இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். சரி, இதனால நிறைய பேரு இந்த ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்காங்க. அண்ட் இந்த சோசியல் ஆன்சைட்டி டிசார்டரை எப்படி சரி பண்ணலாம்
பண்ணலாம்னு பார்க்கலாம். 1. உங்க ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டி குறைக்கிறது. இது உங்களுக்கு இயல்பாகவே சின்ன குழந்தையில இருந்தே இந்த பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு மத்தவங்களை பார்த்து பேச பதட்டமா இருக்கலாம். இது உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாம். இதுக்குன்னு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆனா இது மாதிரியான பிரச்சனை ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அடுத்து 2வது உங்க பழக்கம் காரணமா இருக்கலாம். இதுதான் பெரும்பாலான மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. நிறைய பேரு வளர்ந்த விதம் காரணமா இருக்கலாம். நல்லா படிச்சு நிறைய ஊர்களுக்கு சுத்தி நிறைய பேர் கூட கான்டாக்ட் வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டி இருக்காது. ஏன்னா அது குழந்தையில இருந்தே நிறைய பேரை பாக்குது, நிறைய இடத்துக்கு போயிட்டு வருது, நிறைய கல்ச்சர்ஸ் பார்த்த குழந்தைக்கு பேசிக்காவே தைரியம் அதிகமாவே இருக்கும். இதே ஒரு குழந்தைய ஒரே வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வெளியுலகம் காட்டாம வளர்த்தா அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம். பொதுவா நமக்கு எதனால இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் பத்தி தெரியலனாலோ அல்லது நாமே ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தாலோ, நமக்கு ரொம்ப ரிசர்வ்ட் பர்சனா இருந்தாலோ அல்லது ரொம்ப ஈஸியா யார் கூடயும் பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடிய கேரக்டரா இருந்தாலோ இந்த பிரச்சனை ஏற்படுது. சோ இந்த ஐ கான்டாக்ட் ஆன்சைட்டியை போக்க முதல்ல இதையெல்லாம் விடுங்க, ஃப்ரீயா பேசுங்க, உங்க அறிவை வளர்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இத பத்தி அடுத்த ஒரு வீடியோல தெளிவா பார்ப்போம். சரி, இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்ட பின்னாடி இன்னும் சில ட்ரிக்ஸுக்கு இதை ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க ஒரு போல்டான கான்பிடென்டான பர்சனா மாறிட முடியும். அதுக்கு இந்த ஐ கான்டாக்ட் ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, எஸ்டாப்ளிஷ் த ஐ கான்டாக்ட் அட் த டாட். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பார்வையை உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு கண்ணுக்கு மேல முதல்ல வச்சிடுங்க. பேச தொடங்கும் போது உங்க கண்ணு அவரோட கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்படி இருக்கலனா உங்களுக்கு முதல்லயே ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி பழகி போன ஒன்னா மாறிவிடும். சோ ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆயிடுங்க. இது நீங்க ஆர்வமா இருக்கிறதையும் எதையும் ஃபேஸ் பண்ண தயார்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துடும். நம்பர் 2, யூஸ் 50 to 70% ரோல். நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி பேசும்போதோ அல்லது கான்வர்சேஷன் கேட்கும் போதோ 100% ஆப்போசிட் பர்சனோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி பார்த்தா முறைக்கிற மாதிரியோ அல்லது செயற்கையாவோ பாக்குற மாதிரியோ இருக்கும். சோ நீங்க பேசும்போது 50% மட்டும் ஐ கான்டாக்ட் வைங்க. இது ஒரு மினிமம் லெவல் தான், இதுக்கு மேலேயும் வைக்கலாம். ஆனா அதுக்கு கம்மியா வச்சா நீங்க கான்பிடென்டா இல்லன்னு இது காட்டி கொடுத்துடும். அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் 70%க்கு மேல ஐ கான்டாக்ட் வைக்கணும். ஈவன் ஆப்போசிட் பர்சன் அவரோட ஐ கான்டாக்டே மிஸ் பண்ணா கூட நீங்க அவரோட கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். சோ அவர் எங்க பார்த்தாரோ அங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ஆப்போசிட்ல மட்டும் பாத்துறவே கூடாது. சோ நீங்க பேசும்போது 50% அண்ட் கேட்கும் போது 70% ஐ கான்டாக்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். நம்பர் 3, ட்ரையாங்கிள் லுக். அதாவது அவரோட 2 கண்ணையும் அவரோட வாயையும் இணைச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க அவரோட ஒரு கண்ணை மட்டுமே உத்து பார்த்திருந்தாலும் ரொம்பவே நெகட்டிவா இம்பாக்ட் தான் கொடுக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த முக்கோணத்தை தொட 3 புள்ளிகளையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு லீனியரா லெஃப்ட் கண்ணுல இருந்து ரைட் கண்ணையும் ரைட் கண்ணுல இருந்து லெஃப்ட் கண்ணையும் மாத்தி மாத்தி பார்க்கலாம். சோ அப்பப்ப உங்க ஐ மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 3 புள்ளி மட்டுமே இல்லாம அவரோட ஃபேஸ்ல எந்த இடத்துலாவது நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நம்பர் 4, லுக் அவே ஸ்லோலி. உங்களுக்கு மேபி கான்டாக்ட் வச்சுக்க முடியலனா அல்லது ஒரு குட்டி பிரேக் வேணும்னா ஸ்லோவா உங்க பார்வையை திசை திருப்புங்க. சடனா உடனே திருப்பும் போது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல உங்க மேல பேட் தாட் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நம்பர் 5, how to react in a group. நீங்க எல்லா நேரமும் தனியா ஒருத்தரோட மட்டும் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. so many times 2 அல்லது 3 group of people இருக்கக்கூடிய இடத்துல கூட பேச வேண்டி இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது யார் யார் பேசுறாங்களோ அவங்க முகத்தை பாருங்க. திடீர்னு இன்டராக்ட் பண்ணி பேசக்கூடியவங்களோட முகத்தை பாருங்க. அதான் கூட்டமா இருக்காங்களே நம்மளை எங்க கவனிக்க போறாங்கன்னு உங்க பார்வைய திருப்ப வேண்டாம். ஈவன் குரூப் டிஸ்கஷன் டைம்ல உங்களை இந்த ஒரு பாயிண்ட்ல கூட எடை போட்டுடலாம். இதே நீங்க பேசும்போது யாரோ ஒருத்தரை மட்டும் பார்த்து பேசாம அடிக்கடி அல்லது நெக்ஸ்ட் பாயிண்ட் போகும்போது உங்களை லுக்கையும் சேர்த்து மாத்திடுங்க. ஒரு லைன்ல போயிட்டு வாங்க. சோ எல்லாருமே நீங்க உங்க பார்வையில கவர் பண்ணி பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பார்த்திருக்கலாம். கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை எந்த மீட்டிங்ல பேசினாலும் இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய பார்வைக்கு கீழே கொண்டு வந்துருவாரு. இது ஒரு நல்ல ஸ்கில். உங்க டாமினேட்டை காட்டக்கூடிய ஸ்டேஜே இதுதான். சோ குரூப்பா பேசும்போது கூட இந்த ஐ கான்டாக்ட் முக்கியம். இதே மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன்
ஐ கான்டாக்ட் இல்லாம இருந்தானா அவனுக்கு நீங்க பேசுறது பிடிக்கலன்னு அர்த்தம். உடனே டாபிக் மாத்திடுங்க. எப்பவுமே இப்படி ஒரு கான்வர்சேஷன் போகும்போது எங்காச்சும் சொறியறது, சொடக்கு போடுறது, காலை ரவுண்டு போடுறது, பெண்ணை டொக்கு டொக்குன்னு தட்டுறது, வாட்ச பாக்குறது, போனை பாக்குறது, எங்காச்சும் தூரமா பாக்குறது, இது எல்லாமே தவிர்த்திடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த டாக் அன்வான்டோ அல்லது இன்ட்ராக்ட் இல்லாம இருந்தாலோ பாசிட்டிவான முறையில் நாசுக்கா சொல்லிடுங்க. இதனால் உங்க டைமும் சேவடையும் அண்ட் உங்க மேல ஒரு பேட் ஒப்பீனியனும் வராம இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல ஓரளவுக்கு தெளிவாவே ஐ கான்டாக்ட்னா என்ன, அப்படி பண்ணா அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்த்த விஷயத்த நீங்க முதல் முறையா யாராச்சும் கிட்ட பேசினாலும் இன்டர்வியூ போகும்போது உங்க பாஸ் கிட்டையும் அதே மாதிரி ஒரு பொண்ணாலேயோ பையனாலேயோ இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைம்ல யூஸ் பண்ணி பாருங்க. இதனால உங்களோட வேல்யூ கண்டிப்பா கூடும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எனக்கு கமெண்ட் மூலமா தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஃப்ரீயா இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்த, எனக்குன்னு இல்ல எந்த சேனலா இருந்தாலும் ஒரு லைக்க போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி கண்டென்ட் பார்க்க நினைச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க அமோகமான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி கைஸ்.